வணக்கம் நண்பர்களே. திருமந்திரம் அதனோடு ஒட்டிய திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நந்தி எப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணுறது நிறைய மீனிங் இருக்குது. இல்லை கணக்கை தெரிந்தவர்களும் நந்தி. கணக்கு எந்த கணக்கு? இந்த பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், அதை எப்படி இயங்குது, இதை இயக்குவது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்களும் நந்தி. அப்படி கணக்கை தெரிஞ்சவங்கள் தான் நந்தி. தமிழில் இந்த கணக்கை எடுத்து சொல்லியிருக்கிறாரு திருமூலர். காலத்தால் அறியப்படாத தமிழ் வேத நூல் திரு மந்திரம். அதுக்கு முன்னாடி 3 பேர் இருந்து நந்தினா பதஞ்சலி இவர் சொல்கிறாரு. பதஞ்சலி, வியாக்கிரமர், சிவயோக மாமுனி. அது எந்த மொழியில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. பதஞ்சலி சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அப்படின்றாங்க, வடமொழியில் இருக்குது அப்படின்ட்டு. பட் காரிகையாருக்கு தமிழ் சொல் வட சொல் என இரண்டையும் சொல்லி கொடுக்கறது, உணர்த்துறது அம்பிகை. பூமியிலிருந்து பெண் சக்தி தான் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதான் தெற்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தெற்கு கூடி உள்ளே போகும், வடக்கு கூடி வெளியில் வரும். சவுத் போலில் என்ட்ரு ஆகி நார்த்தில் வெளியேறும். நார்த்து வழியாக எப்போவுமே என்ட்ரு ஆகாது. இது நியதி, இயமம், நியமம். ஸோ யோகம், யோக நூல் அப்படின்னா, யோகம் அப்படின்னா சேர்றது, கூடுவது. அது எப்படி கூடலாம், யாரோட கூடுறது, எந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை கூடுறது, இதெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்த்து போலும் சவுத்து போலும் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சவுத்துலேருந்து போகுது, நார்த் வழியாக வருது இந்த வேவ்ஸு, இந்த எனர்ஜி. இந்த நார்த்தையும் சவுத்தையும் இப்படி இணைச்சி வட்டமாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எனர்ஜி உள்ளே தான் இருக்கும், உள்ளே சுற்றிட்டுருக்கோம். இதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. சக்கரங்களாக அமையப்பட்டிருக்குது இந்த சக்கரம். இதுக்கும் இந்த நவகிரகம், நவசக்தி, நவாக்கரி சக்கரம், இதுக்கு எல்லாமே கொஞ்சம் தொடர்பு இருக்குது. அதுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. இது பாசம் அப்படின்னா பதி பசு பாசம் அப்படின்ட்டு 3 சொல்லுவாங்க. என்னுடைய புரிதலில் திருமந்திரத்தில் சில இடங்களில் சில பாடு மீனிங் வரும். இன்னைக்கு சொல்கிற நூலாக எடுத்துரைத்தேனே அப்படிங்கிறார் இவர். ஸோ இந்த மாதிரி அந்த பதி, இந்த சிறிய பதி பெரிய பதியை கூட சேர்க்கணும். ஸோ பெரிய பதி காட்டும் பரமன் நின்றானே அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கு. சிறிய பதியை பெரிய பதி செய்து காட்டும் வழியாக பரமன் நின்றானே அப்படின்ட்டு பாடல் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி போனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உருவம், அருவம், உருவருவம், இந்த மாதிரி 3 இருக்குது. அது 3 ஒன்று சேர்ந்தது அப்படின்னா பிறப்பு என்னும் பேதமை, பிறவி சுழற்சி நீங்கிரும். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் குறள்.
ஸோ இந்த மாதிரி பிறப்பு என்னும் பேதமே அந்த பிறவி சூழலிருந்து வெளியில் போகணும் அப்படின்னா செம்பொருளை காணணும் அப்படின்ட்டு. செம்பொருள்னால் என்ன? செம்பொருள்னால் இதில் சில இடத்துல சிவலோகம் அப்படின்ட்டு வரும். இந்த சிவலோகம்னா என்ன? இந்த சக்கரத்தில் வந்து மாலை பொழுது, எழுத்துனாலே மாலை பொழுதுன்னு அர்த்தம். தமிழ் அகராதியில் இருக்கிறது. இந்த மாலை பொழுது அப்படின்னாலே மேற்கு திசை மிக கூடிய அந்த அருணோதயம், அந்த அது மாதிரி கூட சொல்லி வச்சுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி 10 திசையில் வந்து மேற்கு திசை வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் நிறைஞ்சிருக்கு இங்கே நிறையா. ஸோ அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சில பாடல்களை வந்து பார்க்கலாம். இந்த யோகம்னா வந்து இதில் வந்து இந்த 3000 பாடலுமே வந்து 9 தந்திரங்களாக கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதில் வந்து நிறைய தலைப்பு போட்டு நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. பட் அந்தளவுக்கெல்லாம் இதில் யாரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் உணர்ந்து ஓதுவது அப்படிங்கிறது வந்து படிக்கிறது மட்டும் கிடையாது, உணர்ந்து படிக்கிறது. ஓதுவார் அப்படின்னா உணர்வர்கள். உணர்வுடையவர்களுக்கு உலகமும் தோன்றும், உணர்வுடையவர்களுக்கு ஒரு துயரம் இல்லை அப்படின்ட்டு பாடல். அதுக்காக வேண்டி தான் அந்த உடம்பை இருந்து ஓம்புகின்றோம். போன வீடியோவில் வந்து அதான் பார்த்துருந்தோம். இந்த நான், மனம், நான், எனது அப்படின்ற இந்த அடையாளத்தை அளிக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தெய்வ பிறவின்னு வச்சுக்கலாமுங்க. ஏன்னா இது பிறக்கும்போதே வந்து நம்ம அடையாளத்தோடு பிறக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆணு அப்படிங்கிற அடையாளம், பெண் அப்படிங்கிற அடையாளம், இனம். அதுக்கப்புறம் எந்த மொழியில் பிறக்கிறோம், அதுக்கப்புறம் எந்த மதத்தில் பிறக்கிறோம், அதுக்கப்புறம் எந்த இடத்துல பிறக்கிறோம், அதுக்கப்புறம் எந்த சமுதாயம், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதில் பிறக்கிறோம். இது எல்லாமே வந்து பிறக்கும்போதே கலந்துருது நம்மளோட. ஸோ அப்படி கலக்கும்போது இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது? ஸோ இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவனே நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இதை படைச்சவனோட நினச்சிக்கிட்டே இருக்கணும். 3 வேளை நினைக்க சொல்கிறார். இந்த 3 வேளையை வந்து சக்கரத்துக்கு காலத்துக்கு உள்ளே வந்து போகிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த மனதானது அந்த காலச்சக்கரத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்ம வந்து காலம் நிற்கும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து 6 மணி காலையில் சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரியன் உதிக்கிற இடத்துல நம்ம வந்து இது கடந்து போயிடுச்சு அப்படின்னா அது வந்து காலம் கிடக்குது. நம்மளும் அதோட கடந்து காலத்துக்கு போய்கிட்டுருக்குறோம் பின்னாடி. பட் நம்ம அந்த 6 மணி இப்போ வந்து இந்த பக்கம் உதிக்குது, சிலோனில் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் உதிக்குது 6 மணி. அதுக்கப்புறம் இங்கிட்டு போனீங்கன்னா இந்த பாகிஸ்தான், ஒமான், இப்படி இந்த மாதிரி உதிக்க அந்த 6 மணி எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 6 மணி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம மனசு போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்து உதிக்கும்போது போகிறது தான் வந்து வாயு பகவான், அனுமன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காலத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகணும் அப்படின்னா இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாயுமண்டலம் வந்து ரொம்ப 5 பஞ்சபூதங்களில் வாயுமண்டலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாயு இல்லாமல் ஒன்றும் இல்லை, மனசேவும் வாயு தாங்க. அதெல்லாம் சில பாடல்களில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து யோசனை பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாலே வந்து ரைட்டு, மனசும் வாயுவும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு தியானம் கைகூடும். அந்த மாதிரி ஸ்டேஜை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தான் அதுதான் உண்மையான தியானம், மெய்த்தவம், மற்றபடி இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அடையாளம் இந்த மாதிரி இருக்கிறது. இந்த எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இடம், எந்த மொழி, எந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கடந்து நம்ம வந்து இதுக்கு அப்பால் நம்ம வந்து போனோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நான், எனது அப்படிங்கிற அகந்தை நீங்கும். அகந்தை இல்லை, அது ஆக்சுவலாக வந்து நம்ம பிறவி அது. ஸோ அது நீங்கிச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து செம்பொருளை அடைய முடியும். இந்த செம்பொருள் பிறவி என்னும் சுழற்சியை நீக்கி செம்பொருளை கண்டு பரமனோட போய் முக்தி அடையலாம்.
இதுதான் வந்து திருமந்திரம். இது வேத நூல், தமிழில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 801வது பாடலில் வந்து அது சொல்லாரு, இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்களுக்கு இரக்கவும் வேண்டாம், இருக்கலுமாமே. ஸோ இங்கே வந்து இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி அப்படின்னா, இங்கே வந்து இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றுறது அப்படின்னா அப்படின்னா என்ன மாற்றுறதுன்னா என்ன? நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இடது கண் வலது கண் வந்து இடது கண் சந்திரன் அப்படிம்பாங்க, வலது கண் சூரியன் அப்படிம்பாங்க. இதில் வரக்கூடிய வாயு பாணன் பிராணன், இது பார்வைக்கு இந்த பார்வை வந்து உள்முகமாக பயணிக்கும்போது அது வாயு, அதுதான் நம்மளுடைய மனசு. இப்படி கண்ணை மூடுறோம், கண்ணை மூடும்போது மனசும் அங்கே இருந்தால் தான் உள்ளே என்ன நடக்குன்னு தெரியும் நமக்கு. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா நிறைய தடவை சொல்லியாச்சு. வெயிலில் இருக்கிறோம், மத்தியானம் நேராக ஒரு இருட்டு அறைக்குள்ளே போனோம், சினிமா தேட்டருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணை மூடணும் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளையாக அலையாக போகும். அதுதான் மின்னொத்த விந்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன், விந்து சக்தியில் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த மின்னொத்த விந்து காற்று வாயு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது, அதை நம்ம உணரலாம், தொடுற மாதிரி உணரலாங்க. அதான் வந்து அந்த இது அப்படியே விரியும். ஸோ வாயு விரிகிறது, அந்த வாயு விரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பரமன் இருக்கும் இடம் சேரலாம். அதான் வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை, அதாவது சப்தம் இந்த மாதிரி காது கண் மூக்கு உண்ணாக்கு மனசு இது போய் எல்லாம் சேர்கிற இடம் கபாலத்துக்குள்ளே இருக்குது. அது சப்தம் தொடங்கும் இடம், சப்தம் முடியும் இடம், அது உள்ளே ஒன்று இருக்குது. அதுதான் காலத்துக்குள்ளேயும் போகக்கூடியது. அந்த இது வந்து நம்ம வந்து போய் அடைஞ்சோம் அப்படின்னா அதான் வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல் கண்ணாறு மூளை படாமல் கரை கட்டி விண்ணாறு பாய்ச்சி குளத்தை நிரப்பிட்டு அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறு, அதுக்கு அடுத்த பாட்டு தான் இடக்கை வழக்கை. ஸோ அப்போ வந்து நம்ம பார்வையை தான் வந்து இந்த மனசு அப்படிங்கிற வந்து அந்த வாயு அந்த இதை உள்ளே வந்து கொண்டு போகிறது. இந்த தியானத்தில் இது பெரிய இதுதான் மைத்தவம். இது ப்ராக்டிஸ் பண்ணாமல் வர முடியாது, இந்த நிலைக்கெல்லாம் போக முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகவே முடியாது. அந்த மாதிரி இந்த 2981வது பாடலில் மனம் விரிந்து குவிந்தது மாதவம், மனம் விரிந்து குவிந்தது வாயு, மனம் விரிந்து குவிந்தது மண் உயிர். இதுதான் உயிர்களாக பிறக்குது. இங்கே சக்தி இது பெண் இந்த இப்படின்றது பெண் தத்துவம் உள்ளது தான் இந்த பூமி. அதான் வந்து நம்ம வந்து பாரத மாதா அப்படின்றோம்னா மாதா அப்படின்னாலே இந்த பூமி தான் தாய், பூமி தாய் தான் இது. ஸோ மனம் விரிந்து குவிந்தது மண்ணுயிர், மனம் விரிந்து உரை மாண்டது முத்தியே. ஸோ இந்த உரை அப்படின்னா வந்து இந்த காலச்சக்கரம், அது என்றைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம காலத்துக்குள்ளே போயிட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்துலேருந்து இதை எக்காலத்தில் இக்காயம் வந்தது என்று அக்காலம் உண்ண இறைவனின் அருள் பெறலாமே அப்படின்ட்டு, அதான் அந்த இந்த எக்காலத்தில் இக்காயம் வந்தது என்று நமக்கு வந்து உள்ளே போய் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ இங்கே 7 பிறவியும் உள்ளே அடங்கியிருக்கு. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த காலச்சக்கரம் வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இந்த நம்ம கொண்டு வரணும், அது நம்ம காலத்துக்குள்ளே போகணும். ஸோ இந்த காலத்துக்குள்ளே போகிறதுக்கு புரிஞ்சுக்கோங்க, அதாவது இதுதான் புந்தி, இந்த மாதிரி விரிகிறத புந்தி. இந்த புந்தி வந்து விரியும் போது என்ன, இந்த புந்தி விரியும் போது இதுதான் வந்து புந்தி, இது வந்து அறிவு ஞானம். இது விரியும் போது உள்ள கபாலத்துக்குள்ளே போகிறது, அதான் கபாலம் ஏந்திய நாதம். இந்த கபாலம் அதுதான் வந்து தாமரை இதழ்கள் போல் அந்த வர்க்கரி. வர்க்கரி அப்படின்னா வந்து 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, 4 6 ஆகிறது, 8 ஆகிறது, 12 ஆகிறது, 16 ஆகிறது, 32 ஆகிறது, 36 ஆகிறது,
96 ஆகிறது, 81 ஆகிறது. இதெல்லாம் காலம், சக்கரம், நாவாக்கரி. இந்த சக்கரமெல்லாம் வந்து மண்டலங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. 3 மண்டலம் மெயின்: பூமி, சந்திரன், சூரியன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. இந்த இடக்கை, வலக்கை, இந்த பார்வை, மாற்றி. ஸோ இங்கே வந்து இப்படி இருக்கிற பார்வை உள்ளே போகுது. இப்படித்தான் நம்ம கண்ணு வந்து இப்போ இது கண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்படித்தான் உள்ளே போகுது ஆக்சுவலாக. அதுதான் வந்து இந்த இடத்துக்கு பேர் ஆப்டிக் கயாசம். அது ரெண்டையும் மாற்றி மனசு, வாயு இதெல்லாம் கலந்து அப்படின்னா அது நேராக்கி உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா தான் அந்த கால சக்கரத்துக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. இது போனவங்க தான் வந்து இப்போ சமீபத்தில் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி தான் ராமலிங்க அடிகளார். அதுதான் வெட்டவெளி உள்ள. அதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்குது. ஸோ வெட்டவெளின்னா இதுதான், வெட்டவெளி ரகசியம்னாலும் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் நடக்கிறது என்ன, மேருமலை எல்லாமே இருக்குது அங்கே. அதான் இதய கமலம் இருதயம் உண்டாகிறது அங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ நடக்கும். நீங்கள் எப்படி தியானம் கைகூடுமோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே கைகூடும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் சித்திகள். சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இல்லை, மெய்த்தவம். அதுதான் மெய்த்தவம். ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாபாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 328வது பாடல். வாமத்தோர், காமத்தோர், ஓமத்தோர், நாமத்தோர், அழுந்திய நால்வர்களுக்கு மட்டுமே அருள் புரியக்கூடியவன் இறைவன். அந்த 4 பேர் யார்? அழுந்திய நால்வர்கள். இதாக கூட இருக்கலாம். காமம், வாமம், ஓமம், நாமம். இந்த 4 நிலையில் மெய்த்தவம் செய்கிறவங்க கண்டினியூ பண்ணணும். இதில் அழுந்தி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இறைவனடி சேர முடியும். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு யார் எக்ஸாம்பிள்லாம் போட்டிருக்கிறேன், பாடல் 328ன்னு போட்டிருப்பேன். காமத்தோர், வாமத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இந்த காணலுமாகும் கருதிய புத்தோடில் இந்த மாதிரி 780வது பாட்டல். காணலுமாகும் கலந்த இரண்டையும், பிராணன் அபானன், வலது கண் பார்வை, இடது கண் பார்வை. காணலுமாகும் கலப்பெற 357. நான் சொன்னேன், அது வந்து 3, 5, 15, அதுக்கப்புறம் 7, இப்படி இல்லை 8, 7, 15. இதெல்லாம் வந்து கணக்கு தெரியல அப்படின்னா நம்ம உள்ளே போனால் தான் தெரியும். தெரியாது இல்லைன்னா நம்ம வந்து சொன்னால் கேட்டுக்கிட வேண்டியதுதான். நந்தி வித கணக்கு. அதாவது வந்து இதில் பெரிய குணம் என்ன அப்படின்னா, நீ வந்து நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் போய் இது பண்ணியிருக்கிறேன், நான் சொல்கிறத கேட்டு தமிழில் சொல்கிறாரு, வெளியில் அவர் சொல்கிறது தமிழில். இந்த மாதிரி நான் வந்து இது கேட்டவர்களுக்கு இந்த நூலினுடைய படித்து இந்த மாதிரி புரிஞ்சு இந்த மாதிரி பாடத்தை இந்த மாதிரி புஸ்தகத்தை படித்து ஓதி இந்த மாதிரி கேட்டவங்களுக்கும் இந்த பிறவியிலிருந்து நீங்கிற பலன் உண்டு அப்படிங்கிறார். கண்டார் வரும் குணம். இறைவனை கண்டவர் திருமூல நாயனார். இதை சொன்னீங்க அப்படின்னா அந்த அகத்தியர், ராமலிங்க அடிகளார், இந்த மாதிரி திருமுறைகள் எழுதினவங்க எல்லாரும் கண்டார். அவர்களுக்கு என்ன கிடைச்சதோ அந்த குணம் அவர்கள் எழுதிய நூல்களை கேட்டவங்களுக்கும் உண்டு. புரிஞ்சுக்கோங்க. அதான் வந்து அது பாடலில் இருக்குது. ஸோ காட்டலுமாகும் கலந்து 27 நட்சத்திரங்கள். அது பாட்டு வருது, அடுத்து பார்ப்போம். ஸோ காட்டலுமாகும் கலந்து எழும் ஒன்றினில், காட்டலுமாகும் கலந்து 28. அடுத்து பாருங்க, காட்டலுமாகும் கலந்த 5. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஒரு கணக்கு, காலக்கணக்கு. வாயு மண்டலம் இந்த மாதிரி நம்ம இது ரொம்ப இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 4வது நிலையாகிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மனிதனாக மட்டும்தான் அது வந்து உச்சத்தை அடைய முடியும். ஏன்னா தன் நிலையை அறியக்கூடிய அறிவு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போகிறது உள்ள. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறது இந்த 1396வது பாடலில் அவர் வந்து இதுக்கு வந்து ஈமம் நியமம்னு பேர். இந்த மாதிரி வந்து வகுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த சக்கரத்தை, இந்த நவகிரகத்தை நிறுத்தி வச்சிருக்கிறார் எம்பெருமான். இப்படித்தாண்டா இயங்கணும்,
அதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அதுதான் இயமம் நியமம். அந்த இயமம் நியமம் இங்கே உள்ள நடக்குதை நம்ம கொண்டு வரணும். இதுதான் உண்மையான இயமம் நியமம். இப்போ பாட்டு வந்து 3ஆம் தந்திரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க உடனேவும். அது ஃபஸ்ட்டு பாடல் எடுத்தோடனே சொல்லுவார், உரைத்தன வர்க்கரி ஒன்று மூடிய நிறைத்தை ராசி முறை முறை ஆய்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பாடல் ஃபஸ்ட்டு பாடலில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாக யோகத்துக்கு வந்து இயமம் நியமம் நிலாதனம் பிரத்யாகாரம் பிரணயாமம் தியானம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது உள்ளே நடக்கக்கூடியது எல்லாமே. ஸோ இது உள்ள தாரணை சயமுகு தாரணை உள்ளே நடக்கக்கூடியது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உள்ள தன்னால் வந்து நடக்கிறதுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து உட்காந்து இறைவனை சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த நான் அப்படிங்கிறது எப்படி போக்கலாம் அப்படின்ட்டு அந்த சிந்தனையில் இருந்தீங்கன்னா போதும், தன்னாலேயே எல்லாமே நடக்கக்கூடியது. ஸோ கொலை களவு கல் காமம் அது இருந்தால் உட்கார முடியாது. ஃபஸ்ட்டு இது பொருள் தேடி அடைஞ்சோம் அப்படின்னா உட்கார முடியாது. சொந்த பந்தங்களெல்லாம் நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா உட்கார முடியாது. ஸோ இதுதான் வந்து பயங்கர ட்ரிக்கி சிச்சுவேஷன் லைஃப்பில். பட் ஸ்டில் அதுதான் வந்து காலத்தை பயிற்சி. நினச்சிக்கிட்டே இரு, அவனை நினச்சிக்கிட்டே இரு 3 வேளை தினமும். நித்தலும் என்னை நினை, அத்தன் இருப்பிடம் நம்ம போய் சேர்ந்தலாம் அப்படின்ட்டு பாடல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு நிறையா. ஸோ ஆச்சாரியன் வைத்த ஆச்சாரியன் அங்கே இருக்காண்டா, நிச்சயம் என்ன நினை. அது திறக்காது, அந்த கதவு திறக்காது, அந்த கோயிலுக்கு கதவு திறக்காது. அதான் வாய் திறவாது. அந்த வாயை கடுமையாக உட்காந்து திறக்கணும். ஸோ ஐயாண்டு ஓராண்டு இந்த மாதிரி நிறைய வந்து வருஷக்கணக்கு இந்த மாதிரி இந்த காலங்கள் இதெல்லாம் சொல்கிறாரு, ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு 3ஆம் தந்திரம். இதில் வந்து நம்ம வந்து தலைப்பு கண்டமானே கொடுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. 9 தந்திரம் 3000 பாடல். தந்திரம் அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு மெய்ப்பொருளை வந்து காட்டுறதுக்கு வந்து சூழ்ச்சி அப்படின்னம்லாம் கிடையாது. ஒரு இது இலக்கணமற்றது, வேதமும் ஆகதும் வந்து இதுக்குள்ளே அடங்காது. ஆனால் அடக்கி ஒரு மாதிரி ஒரு ஒரு மறைமுகமாக சொல்லக்கூடிய உண்மை தான் வந்து தந்திரம், சூழ்ச்சி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ சொல்லியிருக்காரு, எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இதில் ரகசியமெல்லாம் கிடையாது. பட் நம்ம உட்காந்து பார்க்கணும். பழைய காலத்து அகராதி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காலத்து அகராதியெல்லாம் செல்லுபடியாகாது, நிறைய டிலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ஜென்ரேஷன், கல்வியாளர்கள் ஆட்சியாளர்கள் புரிஞ்சால் சரி. 1996 1396 என்ன சொல்கிறார் அவர், இடக்கை வழக்கை அப்படிங்கிறத விண்ணமர் நாபி இருதயம் ஆங்கு இடை கண்ணமர் கூட கலந்து வருதலால் பண்ணமர்ந்து ஆதித்த மண்டலமானது, சவுண்டு பண்ணமர்ந்து ஆதித்த மண்டலமானது தன்னமர் கூபம் தலைத்தது காணுமே. கூபத்து சக்தி குளிர்முகம் பத்துள்ள தாபத்து சக்தி தயங்கி வருதலால் உலகம் படைக்கும்போது வந்து அந்த மேல் எனர்ஜி வந்து ஃபீமேல் எனர்ஜியாக இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீமேலும் வந்து மேல் இந்த மாதிரி ஃபீமேல் அப்படின்ட்டு இதாகுது. அதான் வந்து ஆண் பெண் இரு பாகமாக இருக்கக்கூடிய, அதான் வந்து போனதில் இந்த நாயோட்டு மந்திரம். அது வந்து அதான் நல்ல கார்மிகள் வண்ணனும் இந்த நாயோட்டு மந்திரம்னா நான்மறை வேதம் அப்படின்ட்டு, அதான் அங்கே தான் நாதம் இருக்குமிடம், நாதம் அந்த ஜோதியும் அங்கே தான் இருக்குது, போட்டிருந்தோம் போன வீடியோவில். பாசம் இருக்க பரந்தன சூலமே, சூலம் இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் பரிபாஷைகளாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப டீப்பஸ்ட்டாக பார்ப்போம் ஒரு நாள். அது வந்து பார்த்துட்டோம். அந்த மனசு தான் வந்து நம்மளுடைய பார்வை, அதை இயக்கக்கூடியது மனசு தான். மனசு தான் எல்லாமே. அந்த மனசு அது வாயு, இந்த வாயு தான் மனசாக இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இயமம் நியமம் அப்படிங்கிறது தான் வந்து 1549 பாடலில் தான் அந்த 3ஆம் தந்திரம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற பாடல் அப்படின்ட்டு போட்டிருக்குறாங்க. ஸோ அதில் அவங்க வந்து முதல்ல சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, உரைத்தன வர்க்கரி ஒன்று மூடிய நிறைத்த ராசி நிறைமுறை எண்ணி பிரைச்சதம்
பிரட்சதம் அப்படிங்கிறது வந்து பாதி உடல் அப்படின்றது மாதிரி தான் எனக்கு வந்து மீனிங். வந்து பிறைச்சதம் எட்டும், இந்த இந்த டோ தியரி, இந்த ராகு கேது இதுதான். அந்த இதை பற்றி தான் வந்து எனக்கு வந்து இது 24 மணி நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிறைச்சதம் முவட்டா 24, பிறைச்சதம் எட்டும், இதில் தான் உருவம் அருவம் அருவுருவம் எல்லாம் வந்து கலக்குது. முற்பகுதி 15 வந்து முளைத்து பெருத்திடும், பிற்பதில் வந்து பெருத்து சிரித்திடும், அந்த இருளும் ஒளியும், அந்த வளர்பிறை தேய்பிறை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தான் வந்து அந்த இதில் நிறைத்த இயமம் நியமம் செய்தானே, இப்படியெல்லாம் இயங்கணும்டா அப்படின்ட்டு அந்த பாடல் இது. அதான் செய்த இயமம் நியமம் சமாதி சென்று உய்ய பராசக்தி உத்தரபூர்வ, அந்த வடக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த உத்தரபூர்வத்துக்குள்ளே போய் என்ன நடக்குது, மெய்த கவச நேசங்கள் முத்திரை உள்ள எய்த உரை செய்தன் இந்நிலை தானே. அதான் வந்து இதில் வந்து எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்த நியமங்கள் செய்மென்று என் அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்சடையோட அழுந்திய நால்வர்களுக்கு அருள் புரிந்தானே. இதெல்லாம் வந்து அந்த பங்கயம், அந்த ஆசனத்தில் வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பங்கயம் ஆதி பரந்த பல் ஆதனம் அங்குலவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கில்லையாக சுவத்திகமென திக தங்க இருப்ப தலைவனுமாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து இந்த இது அந்த வெளியில் இருக்கிற ஆசனங்கள் இந்த மாதிரி அந்த இதெல்லாம் பங்கயம் அப்படின்னா தாமரை அந்த இதழ்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து பேசிக் வந்து அதான் வந்து 24 இந்த 8 இந்த பாடலில் வந்துச்சுன்னா இந்த ராசி நிறைமுறை எண்ணி பிறைச்சதம் 8, இந்த பிறைச்சதம் 8, அந்த 8 தான் 4 இருநாளும் அவற்றினுள் சொங்கில்லியாக சுவத்திகம் என தங்க இருப்ப தலைவனுமாமே. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ள போய் போனோம் அப்படின்னா கணக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீதான் தலைவன். பட் உனக்கு கீழே வந்து ஜாதி மதத்தை திருப்பி உண்டாக்கிட்டு போயிடாத அப்படிங்கிறாரு. போகலாம் நம்ம, பட் ரீச் ஆகிட்டு. ஆனால் இப்போ எல்லாம் வந்து அப்படியே தனித்தனியாக ஒவ்வொன்று ஜாதி மதம் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டாங்க. இதே பாடலில் வந்து இதுதான் வந்து நிறைய பாடல்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி இருக்கும். அது வரிசைப்படுத்தி எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 80% வேணால் கரெக்டாக இருக்கலாம், 20% சுத்தமாக ஒத்தே வராது அடுத்த பாடல்களுக்கெல்லாம். அந்த 1090வது பாடலில் இது வந்து 549 558. ஓகே, 1090வது பாடலில் வந்து இது வந்து இதேதான் வந்து உரைத்த நவசக்தி, இந்த 9 சக்கரங்கள் நவகிரகம் அப்படின்ற மாதிரி நவ கோள்கள், அதை வந்து எப்படி இந்த இயங்குது, வாயுமண்டலம் அதோடு சேர்ந்து இந்த பூமி சந்திரன் சூரியன் இதனுடைய இயக்கங்கள், அதான் வந்து இந்த உரைத்த நவசக்தி ஒன்று மூடிய நிறைத்தவி ராசி நெடுமுறை எண்ணி பிரச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. அந்த இதில் வந்து இதில் தான் உள்ளே போயிட்டு எப்படின்னா அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த மலிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழ் ஆளாதி தெளிந்து வழிபடு நந்தி இதனை நவம் உரைத்தானே. நம்ம வந்து உண்மையிலே வந்து உட்கார்ந்து இதெல்லாம் வந்து தியானம் பண்ண 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 நமக்கு ஞானம் வருங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா நான் அப்படிங்கிற அடையாளம் வந்து அடங்கும் போது இறைவன் அப்படின்ட்டு ஒரு பெரிய சக்தியோடு இணைய போகிற ஒரு சந்தோஷம், ஒரு முக்தி அடைஞ்சிரும், அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே அழியக்கூடியது. இந்த உடம்பும் தான், எல்லாமே அழிவு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து அழிவு இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி, ஊழ் அப்படின்னா சூரியன், வெப்பம், இந்த மாதிரிலாம் மீனிங் இருக்குது. ஊழி செய்யும் காலம், சில இடத்துகளில் ஊழ் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற மீனிங் இருக்குதுங்க. பழைய அகராதி எடுத்து பாருங்கள். வந்து பழைய அகராதி இருந்து நான் வந்து ஏற்கனவே அந்த தமிழ் அகராதி வச்சுருக்கிறேன். அதான் நான் சொன்னேன், இல்லை ஒரு பொக்கிஷன் எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. ஸோ அதை எடுத்து பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய சந்தேகம் வரும். எப்படி வந்து ஊழி இந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் இறைவன் அடைவது எளிதல்ல, முறை ஆயணும்.
நல்ல காரியங்கள் மனசு தான் யாருக்கும், அதாவது புண்ணியம் பாவம் 2 இருக்குது பூமியில். அந்த புண்ணியம் பாவம் 2ஐயும் வேறறுத்து அதற்கு அப்புறம் அண்ணல் இருப்பிடம் தெரிந்து கொள்ளணும் நம்ம அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு நம்ம சும்மா இருக்கணும். ஒரு கொலகாரனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், அது வந்து பாவகாரியமாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் கொலகாரன்னு நமக்கு தெரியாது. அதே வந்து அவனுக்கு வந்து இறக்கப்பட்டு பட்னியாக கிடக்கான்னு சாப்பாடு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸோ அது பாவமாக கூட மாறலாம். ஸோ அதான் வந்து யாருக்கு கொடுக்கணும், உங்கள்கிட்ட வந்து கேட்குறவனுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும். அங்கேயும் மாட்டிக்கிடுவோம். அவன் வந்து பசினியோடு சாக போகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வாய் நம்ம சோறு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதையும் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் தெளியணும். அதான் முக்காலமும் அறியணும் நமக்கு. அதை வந்து இருக்குது அப்படின்னா ஓரமாக போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து தவிர்த்துட்டு போயிடலாம் நம்ம. அதான் முக்காலமும் அறிகிறது தான் அறிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம காலச்சக்கரத்துக்குள்ளே போனால் தான் வாயு பகவான், அதை அனுமன் அவருடைய அனுகிரகம், அதுக்கப்புறம் தான் இந்திரன் செல்லவன் எல்லாம் வரும். தன்னால் வரக்கூடியது இதெல்லாம் வந்து ஐவருக்கு நாயகன், அவ்வூர் தலைமகன், உய்ய கொண்டோடும் பாடல்கள் உணர்ந்து படிக்க படிக்க கண்ணில் இருந்து தண்ணியாக வருங்க. திருமந்திரம் மட்டும் இல்லை, பட் திருமந்திரம் மட்டும் நான் படிக்கிறேன். தேவார பாடல்கள்லாம் படித்தோம் அப்படின்னா தண்ணி தன்னால் தாரதாரையாக வரணுங்க. அந்த மாதிரி படிங்க எல்லாம் நல்லா. நான் வந்து இது வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்றக்காண்டி என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது நீங்கள் வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னா இலக்கணமே கிடையாதுங்க இறைவன் அடையிறதுக்கு. பட் ஆனால் நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு இலக்கணம் நமக்குன்னு உருவாக்கிக்கலாம். அந்த இலக்கணத்தை உருவாக்கிட்டு அதன்படி வாழலாம். அதன்படி வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த அடையாளத்தை அளிக்கிறது வந்து ரொம்ப ஆசை. நான் எனக்கே வீடியோ நிறுத்திட்டு போயிருப்பேன். பட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி எனக்கு இருக்குது. இந்த உலகத்தோட வாழணும், இந்த உலகத்தோட சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இயமம் நியமம்னு தனியாக வருது அடுத்த சப்ஜெக்ட். இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அது 2வது மீனிங். இது இந்த இயமம் நியமம் அதுதான் வந்து அதில் தான் வந்து வேறு இருக்குது. இப்படி இருக்காது அப்படின்ட்டு அவர் சொல்கிற மாதிரி இது வந்து எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க. அந்த இது இப்படியெல்லாம் இருந்தால் நல்லதுடா, இப்படியெல்லாம் இருந்தால் நன்மைகள் வரும், இந்த மாதிரி எல்லாம் தீமைகள் வராது, இந்த மாதிரி. அது வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜஸில் இருக்குது. 1391வது பாடலில் கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு 1391 கண்ட இச்சத்தி இருதய பங்கயம்னா தாமரை இதழ்கள் போல் ஒரு கண்ட இச்சக்தி உள்ள இந்த மாதிரி பார்த்த நம்ம வந்து அந்த அலையாக போகிற கட்டை, அது பெண் நாதம், அது வந்து விந்து நாதம். அந்த இது புரிஞ்சுக்கோங்க. கண்டை சக்தி இருதய பங்கயம் கொண்ட இத்தத்துவ நாயகி ஆனவள் பண்டைய வாயு பகையை அறுத்திட இன்று என் மனத்துள் இனித்திருந்தாளே. இந்த வாயு மனம் இதனால் நமக்கு வந்து எவ்வளவோ கேடுகள் நம்ம செய்திருப்போம், எவ்வளவோ பாவகாரியங்கள் செஞ்சுருப்போம். எல்லாம் வந்து அதை வந்து 7 ஜென்மங்களும் இங்கே பதிஞ்சு அதை வந்து பழிவாங்கிற நோக்கத்திலேயே இந்த ஜென்மத்தை அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கும்பிட என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த பண்டைய வாயு பகையை அறுத்திட 1391 ரொம்ப அருமையான பாடலுங்க. ஸோ இந்த வாயு மனம் இதுதான் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான் இந்த பாடல்கள் எல்லாம். ஸோ பண்டைய இவ்வாயு பகையை அறுத்திட இன்று என் மனத்துள் இனித்திருந்தாளே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குங்க. இந்த 3ஆம் தந்திரம் 4ஆம் தந்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாடல்கள் இருக்குது. ஸோ 1000 பாடல்களையும் வந்து எடுத்து சொல்லி பண்ணால் வந்து விலங்கிடு வானிடை நின்றவை எல்லாம் வணங்கிடு மண்டலம் மண்ணுயிராக
நலங்கிலர் நன்மைகள் நாரணன் ஒத்து சுணங்கிடை நின்றவை சொல்லலுமாமே. சுணங்கிடைன்னா இங்கே சுழுமுனை நாடைக்குள்ளே போய் அது அதுக்கப்புறம் எல்லாமே ஆமே அதோ முகம் மேலே அமுதமாய் தாமே உகாரம் தலைத்தேளும் சோமனும் காமேல் வருகின்ற கற்பகமானது பூமேல் வருகின்ற பொற்கொடியானது. இந்த பூமியில் வர பொற்கொடி இந்த வெள்ளையாக இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் தங்க நிறத்தில் மாறக்கூடிய ஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் ஸ்டேஜஸ். இதெல்லாம் ஐயாண்டு அதான் பொற்கொடியாளுடைய பூசனை செய்திட அக்களியாகிய ஆங்காரம் போயிடு மர்க்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே பிற்கொடியாகிய பேதையை காணுமே. பேதையில் அவளுக்கு பெண்மை அழகாகும் தாதை இவளுக்கு தானுமாய் நிற்கும் மாதை இவளுக்கு மண்ணும் திலகமாய் கோதையர் சூழ குவிந்திடம் காணுமே. எப்பொருள் யாரார் வாய்க்கப்போ நம்ம பொருள் மெய்ப்பொருள் காண்பது யான் மற்ற இன்பம் வையகம் பெருக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கவுங்க முடிவு செஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இறைவனடி சேர்ந்து எல்லோரும் இந்த பிறவி சூழலிலிருந்து செம்பொருளை கண்டறியும். இது தமிழில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ரொம்ப நன்றி நண்பர்களே. வணக்கம்.